உங்களுக்கு யாரும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறேன், யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடி வீடுகளில் யுத்த களத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த கிரெடிட் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? உருவாக்குனது எம்ஜிஆர். அதான் நீங்கள் நினைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிரெடிட் கலைஞருக்கு தான் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி நடிகர் மக்கள் திலகமாக இருந்தவரை புரட்சி தலைவராக மாற்றி கொடுத்தவரே கலைஞர் தான். ஏன்னா அவர் இன்னைக்கு எடுக்காமல் போயிருந்தாருன்னா ஒரு சரித்திரமே ஏற்பட்டிருக்காது. நீங்கள் நல்லா கவனிங்க, அரசு வரலாறு கவனிங்க. அவர் இன்னைக்கு எடுத்தது தான் பிழை, அது குறையோ நிறையோ வேற விஷயம். அன்னைக்கு எடுத்ததால புரட்சி தலைவராக எம்ஜிஆர் மாறுறார். வைகோவை எடுத்ததால, அண்ணன் வைகோவை எடுத்ததால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருது. அங்கேயும் ஒரு இயக்கத்தை அவர் தான் உருவாக்கி கொடுக்குறார். அதே நாளடைவில் நமக்குள்ள இருந்த போட்டிகள் 58 வருஷமா திராவிட இயக்கங்கள் ஆண்டுகிட்டே இருக்கு. இதுக்கு அவரும் ஒரு காரணம். தலைவர் உருவாக்கினார், அவரை ஜெயிக்கவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றியின் படிக்கட்டிலே ஏறி பழக்கப்பட்டவர். அம்மாவும் பரிணாம வளர்ச்சிகளில் வெற்றியை குவித்ததான் கரெக்டு தான். மூல காரணம் கலைஞர்னு சொல்லுவார். செங்கோட்டையனும் அந்த அளவுக்கு உசி போட்டீங்க, இப்போ அம்போன்னு எல்லாரும் விட்டாங்க. அதனால தான் கேட்குறாரு அவர். இந்த 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 தடுமாற்றம் அது இதெல்லாம் இருக்கவங்கலாம் உசிப்பி விடுறது நீங்களாம் கேட்குறாரு. உங்களை பார்த்துட்டு வந்தப்பறம் நான் ஒருத்தர் தான் போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இல்லை பொலிட்டிக்கல் அட்வைசராக மாறிட்டீங்களா சார்? எல்லாரும் எங்கே போய் சேருங்க அப்படின்ட்டு. நான் ஒரே எய்ம் தான், தீய சக்தி எனக்கு பழனிசாமி. எப்படியாவது பழனிசாமியை அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரே ஆளா ஆரம்பத்திலிருந்து நான் போராடிட்டு இருக்கேன். அது முடியும் நினைக்கிறேன். எங்கள் சின்னம்மா அம்மா அப்படி பேசிட்டு போய் வீட்டுக்குள்ளே புரிந்துக்குவாங்க. இவர் பேசவே மாட்டார், எங்கள் அண்ணன் ஓபிஎஸ், நாங்கள் தான் பேசுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஸோ ஸ்ட்ராங்காக அவரை எதிர்க்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் எதிர்த்துட்டு இருக்கிறது புகழேந்தி தான்.